4 ஆண்டுகளாக தூங்கிவிட்டு திடீரென தேர்தல் ஜுரம் பிடித்துள்ளதால் விழித்து கொண்ட திராவிட மாடல் அரசு மக்களை ஏமாற்றவே அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம், அங்கன்வாடி மைய மேம்பாட்டு பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்கன்வாடி மையங்களில் மொத்தம் 20,000க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் உள்ள நிலையில் 7,783 நியமனங்களே செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஊதிய உயர்வும் பணிநிலை பராமரிப்பும் இல்லாமல் தற்காலிக ஒப்பந்த ஊதியத்தில் அவர்களை வாடகைக்கு எடுத்து வேலை செய்ய வைக்கும் ஒரு தந்திரமான திட்டம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 30.76 கோடி ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மற்றும் மதிய உணவு கூடங்களை புதுப்பிக்கும் அறிவிப்பு பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாக்குகளை ஈர்க்கும் தேர்தல் நாடகத்தின் ஒரு பகுதியாகவே இந்த திடீர் நடவடிக்கைகள் வருவதாக நீண்ட காலமாக ஏராளமான அங்கன்வாடி மையங்களில் பணியாளர் இல்லாமல் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கல்வி பாதிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் காலத்தில்தான் அரசு சங்கரா சங்கரா என விழிப்புடன் தரிசனம் அளிக்கிறது. இது மக்களுக்கு நலனளிக்க அல்ல, வாக்குகளை பெறும் அரசியல் நாடகம் என மக்கள் சாடி உள்ளனர்.